இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை இன்றைக்கு தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாளை தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற தமிழர்களுடைய ஒரு நீண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் புத்தொழியும் நம்பிக்கையும் கொண்ட அந்த நாள் நாளை வருகிறது. அதற்கு முன்பு தமிழ் வருடத்தினுடைய கடைசி நாளாம் என்று பழையனவற்றை எரிக்கிற ஒரு தினமாக இந்த தினம் இருக்கிறது. இதை நாம் ஒரு அடையாளபூர்வமான ஒரு தினமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கடந்த ஆண்டினுடைய ஒரு பல்வேறு விதமான தேவையற்ற எண்ணங்களையும் துயரங்களையும் நம்மை விட்டு நீக்குவதற்கான நாளாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அது வெறுமனே பிளாஸ்டிக்குகளையும் குப்பைகளையும் எரித்து சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதல்ல போகியினுடைய நோக்கம். அப்படி தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எரிக்கக்கூடாத பொருள்களை, சுற்றுச்சூழலுக்கு மாசடைவிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எரித்து காற்று மண்டலத்தை நாசமாக்குகிற வேலையை பலரும் செய்கிறார்கள். அது அல்ல. மாறாக போகியில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற தமிழ் வாக்கு என்பது அது உண்மையில் பழைய நம்முடைய துயரங்கள், நம்முடைய பழைய தேவையற்ற சுமைகள் இவற்றையெல்லாம் கைவிடுவது தான் போகியினுடைய முக்கியமான நோக்கம். புதியன வருவதற்கு நாம் வழிவிட வேண்டும். புதியன வருவதற்கு நாம் காலி இடங்களை வைத்திருக்க வேண்டும். எங்கே? நம் வீட்டிலா? அல்ல, நம் இதயத்தில், நம் சிந்தனையில் அவை இடம்பெற வேண்டும். நாம் நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைந்திருப்பது என்பது தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தேவையற்ற உறவுகள், தேவையற்ற செலவுகள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற கவலைகள். நாம் அத்தகைய கவலைகளால் நம்முடைய மனம் பீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போகி தினம் என்ன சொல்கிறது என்றால், இதையெல்லாம் தூக்கி எறியுங்கள் என்று சொல்கிறது. பாரதி சொல்கிறார், இன்று புதிதாய் பிறந்தோம் என சொல்வதனுடைய பொருள் அதுதான், உண்மையான பொருள் அதுதான். எங்கனம் புதிதாய் பிறப்பது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. நிச்சயமாக நாம் புதிதாய் பிறக்க வேண்டும் என்றால், புதியன வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு புத்தாண்டை, ஒரு தமிழ் புத்தாண்டை நாம் உவகையுடன் வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை பழையன கழிய வேண்டும். அப்படி பழையதாக நமக்குள் என்ன இருக்கிறது? சில தவறான சிந்தனைகள், மூட பழக்க வழக்கங்கள், அல்லது சில நச்சு கருத்துக்கள், இதையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சிலர் தன்னுடைய வாக்கு உண்மையினால் பொய்யை கூட உண்மை என்று நம்ப வைத்திருப்பார்கள். நாம் அவற்றை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய விரும்பி செய்ய தவறியன எதை என்பதை சிந்திப்பதற்கான நாள் இதுவும் கூட. அப்படி நாம் செய்ய தவறியவற்றை நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை இந்த போகி தினம் நமக்கு கொடுக்க வேண்டும். போகி தினத்தினுடைய அந்த நெருப்பு என்பது அது குப்பைகளின் மீது பற்ற வைக்கிற நெருப்பு அல்ல, நம் இதயத்திற்கு ஒளியூட்டக்கூடிய ஒரு நெருப்பாக, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மனம் வாடச் செய்கிற பல்வேறு சிந்தனைகளின் மீது வைக்கிற நெருப்பாக அது அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் நம்முடைய இதயத்தில் ஒளி பிறக்கும், நம்முடைய வாழ்வில் ஒளி பிறக்கும், நம்முடைய எண்ணங்களில் ஒளி பிறக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த போகி தினம், அதை தொடர்ந்து வரக்கூடிய பொங்கல் தினம், மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், இப்படி அடுக்கடுக்கான இந்த வரிசையான தினங்கள் அவை எல்லாமே நமக்கு பற்பல புதிய செய்திகளை சொல்கின்றன. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழரின் பண்பாட்டில் விழா என்பது பிரிக்க முடியாதது. எந்த ஒரு இனமாக, எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் விழா என்பதும் ஒரு கொண்டாட்ட மனநிலை என்பதும் இயல்பானது. ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் பல விழாக்கள் தமிழ் மரபுக்கு ஏற்றதாக இல்லாமல் வெறும் புராண இதிகாச அடிப்படையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நீங்கள் 100க்கு 90 விழாக்கள் கடவுள், மதம், கோயில் இவற்றின் அடிப்படையில் தான் நடக்கிறது. இவற்றிலிருந்து மாறுபட்டு பொங்கல் விழா என்பது உழவனின் உழைப்பை, நமக்கான உணவை கொண்டாடுகிற ஒரு நாளாக இருக்கிறது. எனவே பொங்கல் தான் தமிழர் விழா என்கிற ஒரு எண்ணத்தை திராவிட இயக்கம்தான் முன்னெடுத்தது. அதற்கு முன்பு வரையில் பொங்கலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை.
பிறகு பொங்கலை பெரிதாக கொண்டாடினாலே நீ திமுக காரனா என்று கேட்கிற அளவுக்கு 1950களிலே தொடங்கி பொங்கல் விழா என்பது தமிழர்களின் விழா என்பதாக பரப்பப்பட்டது. இது ஒரு பண்பாட்டு மாற்றம், அதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அந்த பொங்கல் விழாவுக்கு ஆண்டுதோறும் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கிற கடிதங்களே தனியாக தொகுக்கப்பட்டு பொங்கலுக்கு தம்பிக்கு என்று அவர் எழுதிய அந்த கடிதங்கள் ஓர் இலக்கியமாகவே கருதத்தக்க அளவுக்கு சிறப்பானவையாக இருக்கின்றன. எப்போது இருந்த அந்த கடிதங்கள் கிடைக்கின்றன? 1956ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். 69ஆம் ஆண்டு தான் இறந்து போகும் வரையில் 69 பிப்ரவரி 3ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தார். அதற்கு 20 நாள்களுக்கு முன்பு வரையில் அண்ணா அவர்கள் அதை எழுதியிருக்கிறார். இதில் மிக குறிப்பிடத்தக்க கடிதமாக இருப்பது 69வது ஆண்டு அண்ணா எழுதிய கடிதம்தான். அந்த கடிதத்தை எழுதவே தனக்கு நேரமில்லை என்று குறிப்பிடுகிறார். அப்போது அவர் முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சர் பணி ஒரு புறம், அவருடைய உடல் நலமின்மை மறுபுறம் என இரண்டிற்கும் இடையில் அறிஞர் அண்ணா அவர்கள் கடைசியாக தன் வாழ்நாளில் பொங்கலுக்கு எழுதிய அந்த கடிதம், தம்பிக்கு எழுதிய கடிதம் 1969 ஜனவரி 12 என்ற நாளிடப்பட்டு 14ஆம் தேதி அது வெளியாகி இருக்கிறது. அந்த கடிதத்தில் அண்ணா அவர்கள் பெருத்த மகிழ்ச்சியோடு அல்லாமல், வழக்கமான ஊக்கத்தோடு அல்லாமல், ஒரு துயரமான மனநிலையில் தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அண்ணா எழுதுகிறார், எந்த பணி எனக்கு இனிமை தருமோ, எந்த பணியில் நான் என்னை ஒப்படைத்து கொண்டிருக்கிறேனோ, எந்த பணியினால் இந்த தமிழகத்தில் ஒரு ஊக்கத்தை தந்திருக்கிறேனோ அந்த பணி, ஆம், பொங்கல் விழாவில் வாழ்த்துக்களை சொல்லுகிற அந்த பணியை கூட நினைத்தவுடன் என்னால் செய்ய முடியவில்லை. உண்மைதான் தம்பி, கடந்த ஒரு கிழமையாக நான் உனக்கு இந்த பொங்கல் மடலை எழுதிவிட வேண்டும் என்று நினைத்து எழுத அமர்கிற போது தொலைபேசி மணி ஒலிக்கிறது. நீதானே என்னை இந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறாய். அத்தனை பொறுப்புகள் என்னை சுற்றி இருக்கின்றன. அந்த பொறுப்புகளை ஆற்ற வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். அவற்றை சரியாக செய்வதைத்தானே நீ விரும்புவாய். எனவே கடிதம் எழுதுவதை அப்படியே வைத்துவிட்டு தொலைபேசிக்கு போகிறேன். தொலைபேசியிலே இருந்து வருகிற வேலைகள் என்னை வேறு வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்கின்றன. இந்த கடிதம் அப்படியே நிற்கிறது. மறுபடியும் அடுத்த நாள் எழுத அமர்கிறேன். இப்படி இந்த ஒரு கடிதத்தை எழுதி முடிப்பதற்கே எனக்கு இத்தனை நேரமாகிறது. சரியாக சொன்னால் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் என்று நீங்கள் எல்லோரும் மகிழ்கிறீர்கள். என்னை பொறுத்தளவு நான் ஒரு சூழ்நிலையின் கைதியாக இருக்கிறேன் என்று அண்ணா எழுதுகிறார். அடுத்த வரியிலேயே அறிஞர் அண்ணா சொல்லுவார், சூழ்நிலை கைதியாக இருப்பது என்பதைத்தான் கௌரவமாக முதலமைச்சராக இருப்பது என்று எல்லோரும் புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லுவார். எனவே தான் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த நேரத்தில், முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அதை பற்றி கூட பெரிய ஆர்வத்தோடு, முதலமைச்சர் என்கிற ஒரு பிடிப்பும் ஒரு கர்வமும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையின் கைதியாக இருக்கிறேன், ஒரு கழகத் தொண்டனுக்கு கடிதம் எழுதுவதுதான் எனக்கு மகிழ்ச்சி தருகிற செய்தி என்று அண்ணா எழுதியிருக்கிறார். எனவே பொங்கல் என்பது ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த பொங்கல் என்பது ஒரு பண்பாட்டு மாற்றம். இந்த பொங்கல் என்பது உழைப்பை கொண்டாடுகிற ஒரு திருவிழா. இதுதான் தமிழர் விழா. பொங்கலை சாதி மத எல்லாவற்றையும் கடந்து தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடலாம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்?
இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மாதிரி
இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்க? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.